வணக்கம் அவர்களே, இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல். முள்ளிவாய்க்கால் தமிழின் அழைப்பு நடந்தேறி இன்னும் சில நாட்கள்ல 16 ஆண்டுகள் நெருங்குது. இந்த 16 ஆண்டு கால பகுதியில தமிழின் அழைப்புக்கு நீதி பெறுவதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் எந்த கட்டத்தில் நிற்குது? நாங்கள் சரியான பாதையில் தான் இந்த நீதியை பெறும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோமா? இல்லை என்று சொன்னால் இந்த நீதி என்பது எங்களுக்கு ஒரு காணல் நீராக மாறிக்கொண்டிருக்கின்றதா என்ற கேள்விகள் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, உலகெங்கும் வாழ்கிற தமிழர்கள் பலருக்கும் இருக்குது. இது பற்றிய ஒரு உசாவல் தான் இன்றைய நிகழ்ச்சி. நீதி அல்லது ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்றது 4 வகைப்படுத்தப்படும். அதுவும் ஒரு ஒரு நாட்டுக்குள் நடக்கின்ற ஒரு சாதாரண குற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சர்வதேச குற்றங்களாக இருந்தாலும் சரி, அது 4 வகைப்படும். ஒன்று சொல்வார்கள் ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று, அதாவது பழிதீர்க்கும் நீதி. ஒருவர் எங்களுக்கு ஒரு தீங்கிழைத்தால் அவரும் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேணும், அந்த வலி எப்படி இருக்கும் என்று அவர் உணர வேண்டும் என்பதைத்தான் அந்த ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அல்லது பழிவாங்கும் அல்லது பழிதீர்க்கும் நீதி என்று சொல்வார்கள். அடுத்த வகையானது டிட்டர்ரன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஒரு குற்றம் நடந்து விட்டால் அது போன்ற குற்றம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பது, மற்றவர்கள் அதே குற்றத்தை புரியாமல் இருப்பதற்கான ஒரு முன்காப்பு நடவடிக்கைகள் என்ற வகையில் அதனை சொல்வார்கள். 2வது வகையானது டிட்டரன்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு தடுப்பு நீதி என்று வைத்துக் கொள்வோமே. 3வது ரெமீடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். ரெமீடியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் ஒரு பரிகார நீதி. இப்படி ஒரு இனத்திற்கு ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டு விட்டது, எனவே இதற்கு இனி அவர்களுக்கு பரிகாரமாக இன்னது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். 3வது. 4வது ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது சீர்திருத்த அல்லது புனர்வாழ்வு நீதி என்று சொல்வார்கள். அப்போ அது ரெமீடியல் ஜஸ்டிஸ் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தனிநாடு பெற்றுக்கொள்வது அல்லது எங்களுக்கு ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்ட ஒரு சுயாட்சியை கொண்டிருப்பது என்பது ரெமீடியல் ஜஸ்டிஸுக்கு வரும். ஆனால் இந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் தவறு செய்தவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு, அதாவது தென்னாப்பிரிக்காவில் நடந்த, அதாவது கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளையின நிறவரி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடூரங்கள் பற்றி அவர்கள் அந்த ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கி நடந்த உண்மைகளை கூறி அதன் மூலம் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவது அந்த 4வது வகையானது. அப்ப இதுல எங்களுக்கு ஈழத்தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தேவைப்படுவது ஒரு விதத்தில் பார்த்தோம் என்றால் 2021-22 காலப்பகுதியில மஹிந்த ராஜபக்ச ஒரு கோத்தபாய ராஜபக்ச போன்ற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி அரகாலய போன்றவை நடைபெற்ற போது நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் இவர்கள் எங்களை அழித்தவர்கள் என்று ஓடி திரிகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிங்கள மக்களை இவர்களை விரட்டுகிறார்கள் என்று கூறும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். அது ஒரு வகையான பழிதீர்க்கும் நீதி. ஆனால் இத்தோடு நாங்கள் முழுமையாக திருப்தி அடைய போவதில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு குற்றமடைத்தவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கவில்லை என்ற ஆத்திரம் எங்களுக்கு இன்னும் இருக்கிறது. எனவே நாங்கள் தேடுகின்ற நீதி ஒரு வகையில் பார்த்தால் ஒரு ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழிதீர்க்கும் நீதியாக இருக்கின்றது. அது தவறில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் பட்ட வலி அப்படியானது, எங்கள் இனம் பட்ட வலி அப்படியானது, எனவே அது தவறில்லை. 2வது வகையாக நாங்கள் தேடுகின்ற நீதி என்று பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு டிட்டரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இன்னொரு இன அழிப்பு நமது தமிழீழ மண்ணிலே நடைபெறாமல் இருப்பதை தடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த முயற்சியை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். 3வது ரெமீடியல் ஜஸ்டிஸ், எங்களுக்கு ஒரு தனிநாடு வேணும். அதாவது யூதர்கள் எப்படி அந்த ஹொலோகாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற 6 மில்லியன் யூதர்களின் இன அழிப்பின் விளைவாக அவர்கள் தங்களுக்கு ஒரு தனிநாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க முடிந்ததோ அது போன்று அல்லது கொசோவோவில் உள்ள மக்கள் போன்றவர்கள் தங்களுக்கு பரிகாரமாக தனிநாட்டை உருவாக்கி கொண்டார்களோ அல்லது வங்கதேசத்திலே ஒரு தனிநாடு உருவாகியது போன்றுதான் நாங்களும் எமக்கு நடந்த இன அழிப்புக்கான ஒரு பரிகார நீதியாக தமிழீழ தனி அரசு என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றோம். தாயகத்துள்ள கட்சிகள் 6ஆம் திருத்த சட்டம் இருப்பதால் சமஷ்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அது 3வது படியம்.
ஆனால் இந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றமளித்தவர்களை சீர்திருத்தி அவர்களோடு நாங்கள் நல்லிணக்கம் கொண்டாடுகின்ற ஒரு நீதியை நோக்கி எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த இன அழிப்பினால் கொதித்து போயிருக்கின்ற மக்கள் யாரும் அப்படியான ஒரு நீதியை நோக்கி போகவில்லை. ஆனால் இந்த உலக நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் இன்று 16 ஆண்டுகளாக எமது அமைப்புகளும் சரி, தனிநபர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, லொபியிங் செய்து கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றையும் பார்த்தோம் என்றால், எந்த ஒரு நாடும் பழியிருக்கும் நீதியை நோக்கி எந்த ஒரு நகர்வுகளையும் செய்யவில்லை. அதுபோல ஒரு டிட்டரன்ஸ் என்ற ஒரு நீதியை நோக்கியும் அவர்கள் நகரவில்லை. மூன்றாவது ஒரு ரெமீடியல் ஜஸ்டிஸ், தமிழர்களுக்கு ஒரு தனி அரசோ அல்லது ஒரு சமஷ்டி அரசு என்பது பற்றிய கூட ஒரு சிந்தனை கூட உலகத்திடம் இல்லை. அப்ப அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், ஸ்ரீலங்காவிற்குள் ஒரு அவர்களோட நல்ல ஸ்ரீலங்காவுடைய ஆட்சியாளர்கள் தவறு செய்தவர்கள் தங்களது தவறுகளை ஒத்துக்கொண்டு அவர்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு தவறு செய்யாதவர்கள் அவர்களை ஆட்சியை கொண்டு வந்து அரச கட்டமைப்பில் மாற்றங்களை செய்துவிட்டால் ஒரு ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் எங்களுக்கு கிடைத்துவிடும், ஒரு சீர்திருத்த நீதியை நோக்கித்தான் இந்த உலகம் 16 வருடமாக சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 16 வருஷமாக இந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஒரு சீர்திருத்த நீதியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற உலகத்தோடு தான் நாங்களும் நமக்கான நீதியை பெறுகின்ற முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணுமே தவிர, எமது இலக்கு வேறு, ஆனால் நாங்கள் பயணிக்கின்ற நாங்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு தர தயாராக இருக்கின்ற இலக்கு வேறாக இருக்கின்றது. இதனால் தான் இன்று 16 வருஷமாகியும் எங்களால் எங்கள் இலக்கை அடைய முடியவில்லை. இதில் சில விடயங்களை நான் உங்களோடு நிச்சயமாக இன்னும் தெளிவாக இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஆரம்ப காலத்திலிருந்தே எம்மவர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லி வருவது, நாங்கள் ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது சர்வதேச நீதிமன்றத்திலே இது தொடர்பான நீதிமன்றம் ஊடாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வாதம் ஒரு தரப்பால் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்னொரு தரப்பு எப்படி வாதத்தை முன்வைத்து வருகின்றால், இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சர்வதேச சுயாதீன விசாரணை என்று ஒரு வாதத்தை முன்வைத்து வருகின்றார்கள். இதில் 2 பிரச்சனை இருக்கின்ற இந்த 2 வாதங்களிலும் என்னவென்றால், முதலாவதாக இந்த இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ற விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்டர்நேஷனல் என்று சொன்னால் அதிலே பிரதானமாக அரசுகள் தான் அதிலே இருக்கின்றன. இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அங்கேயே ஒரு சறுக்கல் வருகின்றது என்று சொன்னால், இண்டிபெண்டன்ட் சுயாதீனம். சுயாதீனம் என்றால் அரசினுடைய தலையீடு செல்வாகி இருக்கக்கூடாது. ஆனால் இதில் நாங்கள் இன்டர்நேஷனல் என்று சொல்லும் போது உடனடியாகவே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், சர்வதேச அரசுகளை அதில் கொண்டு வருகின்றோம். அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது, நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லிவிட்டால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடந்து அவர்களை தண்டிப்பதுதான் இன்வெஸ்டிகேஷன் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் என்பது அப்படி இல்லை. உங்களுக்கு குற்றவியல் வழக்குகள் சம்பந்தமான சட்ட அனுபவங்கள் இருந்தால் உங்களுக்கே தெரியும், ஒரு குற்றம் நடந்து விட்டால் காவல்துறை அது பற்றிய விசாரணையை நடத்தும். அதைத்தான் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரை, பாதிக்கப்பட்டவர்கள், குற்றம் செய்தவர்கள், குற்றம் செய்ய சாட்சிகள், இவர்கள் சாட்சியங்களை பெற்று அதன் பின்னர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பார்கள். வழக்கு தொடுப்பதை ப்ராசிக்யூஷன் என்று சொல்வார்கள். ப்ராசிக்யூஷன்ஸ் நடந்த பிறகு அந்த ப்ராசிக்யூஷனுக்கு எதிராக அவர்கள் டிஃபென்ஸ் வைப்பார்கள். டிஃபென்ஸ் என்று சொன்னால் பிரதிவாதங்கள். அதன் விளைவாக பிறகு நீதிமன்றத்திலே சில வரை நீதிபதியே தீர்ப்புகளை வழங்குவார், சில வரை அரங்கூர்ணர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜூரஸ் இருப்பார்கள். அவர்கள் தீர்ப்பை வழங்குவார்கள். பிறகு நீதிபதி தண்டனையை வழங்குவார். அப்ப இப்படியான ஒரு 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 படிமுறையை கொண்ட இந்த நீதித்துறையிலே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது, ஒரு விசாரணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்பது ஒரு காவல்துறை மட்டத்தில் நடக்கின்ற ஒரு விடயம். அப்ப இந்த தமிழின இன அழிப்புக்கான இன்வெஸ்டிகேஷன் என்று நாங்கள் சொன்னால், நாங்கள் என்ன நடக்குது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2015 ஆண்டு உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஐநா மனித உரிமைகள் உயராணையாளர் செயலகம் 2014 ஆண்டு கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை வெளியிட இருந்தார்கள். வெளியிட இருந்த போது சுமந்திரன் அவர்கள் சொன்னார், சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று.
எல்லோரும் கொதித்தார்கள். இவர் விசர்க்கதை வைக்கிறார், நாங்கள் இதை கேட்கவில்லை, அப்படி இல்லை. உண்மையிலேயே சர்வதேச விசாரணையுடைய ஒரு அங்கம் முடிந்து விட்டார். அதாவது இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்வெஸ்டிகேஷனை அந்த விசாரணையை ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் செயலகம் நடத்தியது, மக்கள் மத்தியிலே சாட்சியங்களை பெற்றது. அதன் பின்னர் அந்த இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகிற விசாரணையுடைய அறிக்கையை அவர்கள் 2015 ஆண்டு புரட்டாதி மாதம் அளவிலே தாக்கல் செய்தார்கள். அப்ப அது நடந்தது ஒரு விசாரணை மட்டும்தான். அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் 2021-22 காலப்பகுதியில் நினைக்கின்றேன், திரும்ப 21ஆம் ஆண்டு இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னென்னு சொன்னால், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஈழத்தீவிலே நடந்தேறிய பன்னாட்டு குற்றங்கள், அதாவது இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் பற்றிய ஒரு ஆதாரங்கள், சாட்சியங்களை, வலுவான விடயங்களை திரட்டுமாறு ஒரு அதிகாரத்தை ஐநா மனித உரிமைகள் உயராணையர் செய்யறதுக்கு அந்த மனித உரிமைகள் பேரவை வழங்கியிருந்தது. அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் என்பது இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அது முடியல. அதாவது ஒரு போலீஸ் ஒரு கொலை நடந்துட்டு, ஒரு குற்றம் நடந்துட்டுதுன்னு சொன்னா நடத்துகின்ற அதே விசாரணை போன்ற ஒரு பாணியினான இதை ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் செயலகம் நடத்தி கொண்டிருக்குது. அது பற்றிய தீர்மானங்களை ஐநா மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கு தொடர்ந்து. ஆனால் நாங்கள் உண்மையிலேயே கேட்டிருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது வழக்கு தாக்கல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். அதாவது ஒரு ப்ராசிக்யூஷன், இன்டர்நேஷனல் ப்ராசிக்யூஷன் தான் நாங்கள் கேட்கிறோம். இண்டிபெண்ட் நாங்கள் கேட்க முடியாது, இண்டிபெண்ட் எதுவும் இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் ப்ராசிக்யூஷனை நாங்கள் கேட்டிருந்தோம் என்று சொன்னால், அது ஒரு சரியான பாதையை நோக்கி எங்களுடைய நகர்வு. ஏன்னா நாங்கள் இப்போ நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த விசாரணையை, இந்த வழக்கு தாக்கல் செய்வது இன்வெஸ்டிகேஷன் நினைச்சுக்கொண்டோம். அப்படி இல்லை. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அடுத்த கட்டம் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேணும். அந்த கட்டத்துக்கான எந்த ஒரு நகர்வையும் இன்றைக்கு வரையும் இந்த 16 வருஷமாக எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தாயத்தில் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராக இருந்தாலும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் இந்த ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் 3 வழிமுறைகளை பின்பற்றினால் ஒரு வழக்கு தாக்கலுடைய செய்யலாம். ஒன்று, அந்த குற்றங்களை புரிந்த நாடு அந்த ஐசிசியினுடைய ஒரு அங்கத்துவ நாடாக இருந்தால் அவர்களே அவர்களுடைய அந்த ப்ரொசிக்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற வழக்கு தொடர் செய்யலாம். இதில் பிரச்சனை என்னவென்னா, ஸ்ரீலங்கா ஒரு அங்கத்துவ நாடு கிடையாது. 2002ஆம் ஆண்டு ரணில் சொல்லிவிட்டார், தான் இந்த ஐசிசி உருவாக்கும் சாசனத்தில் கையொப்பமிட மாட்டேன் என்று. அந்த ரோம் ஸ்டாட்யூட்டில் அவர் கையொப்பம் போடவில்லை. அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கா அதில் கையொப்பம் போடவில்லை. ஆனால் 125 நாடுகளுக்கு மேலே இப்போ அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்து விட்டு விட்டார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஐசிசி அந்த வழிமுறையின்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் 2வது வழிமுறை இருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு பேரவை, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த விடயத்தை பாரப்படுத்தலாம் ஐசிசிக்கு. ஆனால் அதற்கும் ஒரு வாதம் முன்வைப்பார்கள். சீனாவும் ரஷ்யாவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காது. உண்மையிலேயே சீனாவும் ரஷ்யாவும் ஒத்துழைப்பு வழங்காது என்பது நாங்கள் எதிர்காலத்தில் தான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அந்த சூழலிலே எப்படி அவர்களின் ஆதரவை பெறும் முயற்சி நடைபெறுகின்றதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். உண்மையில அந்த 2 நாடுகளிடம் ஆதரவு பெறும் முயற்சி இதுவரையும் எவராலையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சூழலில், தற்போதைய சூழலில் உங்களுக்கே தெரியும், இதை முன்னுக்கு நின்று எதிர்க்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு பேரவையில் எதிர்க்கக்கூடிய நாடு ஒன்று இருக்குன்னா அமெரிக்கா தான் அதை முன்னின்று எதிர்க்கும். பிரான்சும் பிரித்தானியாவும் அதை எங்களுக்கு ஆதரவு வழங்கினாலும் ரஷ்யா சீனாவுக்கு நிகராக ஒரு எதிர்ப்பை இன்றைய சூழலில் வழங்கக்கூடிய நாடு சொன்னால் அமெரிக்காவும் அந்த எதிர்ப்பை வழங்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ அந்த பொறிமுறையின் கீழையும் நாங்கள் போக முடியாது. ஆனால் 3வது வழிமுறை ஒன்று இருக்குது. 3வது வழிமுறை இருக்குது, அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் 4வது வழிமுறையும் சொல்கிறேன். அப்போ அந்த 3வது வழிமுறை என்னவென்றால், ஐசிசியினுடைய ப்ராசிக்யூட்டர், வழக்கு தொடர்ந்தர்,
அதாவது தலைமை வழக்கறிஞர் சீஃப் ப்ராசிக்யூட்டர் தன்னிடம் ஆதாரங்கள் கிடைத்து இருந்தால் அதன் அடிப்படையில் அங்குள்ள நீதிபதிகளின் அனுமதியோடு ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் அது சில சில ஆண்டுகளுக்கு முன்னர் பலஸ்தீன விஷயத்திலே அதனை இப்போதைய ஐசிசியினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் அல்ல, இன்னொரு பெண்மணி ஒருவர் இருந்தார். அவர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருந்தார். உண்மையிலேயே இது பற்றி 2015 ஆண்டு பிரித்தானியாவிலே நானும் கோபி சிவந்தன் அவர்களும் இன்னும் சில செயற்பாட்டாளர்களும் இணைந்து ஒரு அரசறிவியல் ஆய்வரங்க முறை நடத்தினோம். அதிலே டாக் என்று சொல்லப்படுகின்ற டுகெதர் அகேன்ஸ்ட் ஜெனசைட் என்ற அமைப்பினுடைய அதன் முக்கிய பிரமுகராக இருக்கின்ற ஜனநாயகம் அவர்கள் அந்த கருத்தை அப்போதே தெரிவித்து விட்டார் 2015 ஆண்டே. ஆனால் அந்த வழிமுறையை நாங்கள் இதுவரையும் யாரும் கையிலெடுக்கவில்லை. இதை பற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றும்படி யாரும் இது தொடர்பான முயற்சியை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதை விட சில பிரச்சனைகளும் இருக்கிறன்னு சொன்னால், இந்த இப்போது இருக்கின்ற ஐசிசியினுடைய தலைமை வழக்கு தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தரணியாக இருக்கின்றவர், அவர் ஒரு கடந்த காலத்திலே ஒரு தனி சட்ட நிறுவன முறை பிரித்தானியா நடத்தி வந்தவர். அந்த நிறுவனம் சிரியாவிலே அசாத் அவர்கள் செய்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பாக அவருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தது. அப்போ அதை பற்றி எனக்கு ஒரு லெபனானை சேர்ந்த ஒரு சட்டத்தரணி எனக்கு அந்த தகவலை தெரிவித்திருந்தார். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கும் கூட அவர் ராஜபக்ச போன்றவர்களுக்கு அவர் சில வேளை அந்த காலத்தில் ஆலோசனைகள் வழங்கியிருக்கலாம். அதனால்தான் இந்த விடயத்தை கூட இப்பவும் கூட அந்த ஐசிசி எடுக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஐசிசியினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டராக இருக்கின்ற அந்த கரீம் அவருடைய பேர் அவருக்கு எதிராக சில பாலியல் முறைப்பாடுகள் கூட அண்மையிலே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அப்போ இப்படியான ஒரு சூழல்ல இந்த நிறுவனம் எங்களுக்கு இந்த 3 வழிமுறைகளூடாக இப்போதைக்கு உதவுமா என்று பார்த்தோம் என்றால் அதற்கான வாய்ப்புகள் தற்போது அரிதாகத்தான் இருக்குது. ஆனாலும் இதற்காக ஐசிசி ஊடாக எந்த நகர்வையும் செய்ய முடியாது என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு அங்கத்துவ நாடு நினைத்தால் தனக்கு இந்த ஒரு நாட்டில் நடந்த ஒரு குற்றத்தால் தனக்கு அது பற்றிய ஒரு கரசனை இருக்கு என்று சொல்லி ஐசிசியில் ஒரு முறைப்பாட்டை செய்தால், உதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் பங்களாதேஷ் என்ன செய்தால், மியான்மரிலே ரோஹிங்கியா மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி பற்றி அவர்கள் அகதிகளாக தங்கள் நாட்டுக்கு வருகிறார்கள், அதனால் தாங்கள் கரிசனை கொண்டுள்ளோம் என்று அடிப்படையிலே ஒரு முறைப்பாடு ஒன்று ஐசிசியில் செய்து வழக்கு தொடர் தொடர்பான நடவடிக்கை எடுத்து மியான்மர் இராணுவ தளபதி ஒருவருக்கு எதிராக பிடியாணை கூட பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் 125 நாடுகள் ஐசிசியில் அங்கத்துவம் வைக்குது என்றால் இதில் சரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், எல்லா ஒரு மேற்கொள்ள நாடுகள் சில பேர் செய்கிறோம். ஒரு நாடு கூட இந்த 125 நாட்டில் ஒரு நாடு கூட எங்களுக்காக போய் ஐசிசியில் வழக்கு ஒரு முறைப்பாடு செய்து வழக்கு தொடர்பாளர்களை நிர்பந்தித்து ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பது எங்களால் என்ன சாத்தியமற்ற ஒரு விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆனால் இந்த சாத்தியமான ஒரு விடயத்தை இதுவரை காலம் எந்த ஒரு புலம்பெயர் தமிழமைப்புகளாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறுவராக இருந்தாலும் சரி, இதுவரையும் செய்யவில்லை என்பதுதான் இன்று எங்களுடைய நாங்கள் நீதி தேடுகின்ற இந்த முயற்சி இன்னும் ஒரு காணல் நீர் போன்று எங்களுக்கு தென்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இது மட்டுமில்லை, உங்களுக்கு தெரியும் ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை விட ஐசிஜே என்று சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றம் ஒன்று இருக்கின்ற அது நாடுகளுக்குடைய இருக்கின்ற பிணக்குகளை தீர்க்கின்ற ஒரு நீதிமன்றம். ஆனாலும் கூட கேம்பியா என்ன செய்தது என்றால் மியான்மர் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட
இன அழிப்பு தொடர்பாக ஐசிஜே சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து ஒரு முறைப்பாடை செய்து அது வழக்கம் நடந்து அந்த அந்த நடந்த இன அழிப்பு தான் என்று சொல்லி ஒரு தீர்மானம் அந்த நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை கூட மியான்மருக்கு எதிராக வழங்கியிருந்தார்கள். அப்ப எங்களுக்கு இந்த ஐசிசி மட்டுமில்லை, ஐசிஜே என்பதிலும் ஒரு வழிமுறை ஒன்று இருக்கின்றது. இது மட்டுமில்லை, இன்னும் ஒரு வழிமுறையையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். என்னென்று சொன்னால், இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் என்று சொல்லி 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பின்னர் நடந்தது. ஜெர்மனிய முன்னாள் நாட்சி தலைவர்கள் தளபதிகளுக்கு எதிராக நடைபெற்றது. அது ஐநா மூலமாகவோ, ஐநா மனித உரிமைகள் பேரவையோ அல்லது ஐநா பாதுகாப்பு பேரவையோ அந்த வழிகள் ஏதும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சாசனம் ஒன்று எழுதினார்கள். சர்வதேச சட்டத்தை சட்டத்தின்படி செல்லுபடியான அந்த சாசனத்தின்படி ஒரு ட்ரைபியூனல் ஒன்று உருவாக்கப்பட்டு, அது நியூரம்பர்க் ட்ரைபியூனல் என்று சொல்லி அதனூடாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு போர்க்குற்றங்கள், இன அழிப்பு, மானிடத்துக்கு எதிரான குற்றச்செயல்கள் போன்றவற்றை இழைத்த நாட்சி தளபதிகள், முன்னாள் தளபதிகள், தலைவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டது. இதுபோல ஜப்பானால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக டோக்கியோ ட்ரையல்ஸ் என்ற ஒன்று நடத்தப்பட்டது. அது வந்து சில நாடுகள் சேர்ந்து ஒரு சாசனத்தை உருவாக்கி செய்யவில்லை. அன்றைய கால பகுதியிலே ஜப்பானை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமெரிக்க படைகளின் சேனாதிபதி, அதாவது சுப்ரீம் கமாண்டராக இருந்த ஜெனரல் டக்ளஸ் மெக்கார்த்தர் என்பவர், அவர் அதுக்கான உத்தரவை பிறப்பித்து அதன் அடிப்படையிலே வெளிநாட்டு நீதிபதிகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு ஒரு நீதிமன்ற வழக்கு நடைபெற்றது இந்த டோக்கியோ ட்ரையல்ஸ் மூலமாக. இது மட்டுமில்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்போடியா, சியர்லியோன் போன்ற நாடுகளிலே வந்து நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான இதுக்கென்று சொல்லி ஒரு கலப்பு நீதிமன்றங்கள், ஹைபிரிட் கோர்ட்ஸ் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டது. இதுபோல் வந்து யுகோஸ்லோவியாவில் நடைபெற்ற குற்றங்கள், ருவாண்டாவில் நடைபெற்ற குற்றங்கள் போன்றவற்றை பற்றி இந்த வழக்குகளை வந்து இதற்கென்று ஐநா செயலாளர் நாயம் அவருக்கு அந்த ஐநா சபை வழங்கிய ஆணையின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட அரங்கூறு மன்றங்கள், ட்ரைபியூனல்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு அவை நடத்தியிருக்காங்க. அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கான நீதிக்கான பயணம் என்பது வெறுமெனவே நாங்கள் போய் ஐநா மனித உரிமைகள் பேரவையில், அதாவது ஜெனீவாவில் இருக்கிற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் போய் கத்திக்கொண்டிருக்கிறதாலேயோ, அதுவும் காவடி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வருஷம் 2 தரம் போகிறது, எவ்வளோ காசு நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30,000 யூரோக்கு மேலே ஒவ்வொருவரும் செலவிடுகின்ற தொகையை, பயண செலவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 யூரோக்கு மேலே செலவிடப்படுகிறது. 2 தரம் ஒரு வருஷத்தில் போய் வருகிறாங்கன்னா 60,000 யூரோ செலவிடப்படுகின்றது. 60,000 யூரோவை நீங்கள் 16 வருஷத்துக்கு பெருக்கி பாருங்க, எவ்வளவு பணம் வந்து இந்த 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 பயணங்களுக்கு, அதாவது இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையை நோக்கி நடத்தப்படுகின்ற இந்த பயணங்களுக்கும் செலவிடப்படுகின்ற பாருங்க. அப்போ உண்மையில் சரி, நீங்கள் அந்தளவு செலவழித்து அந்த ஒரு பயணத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னா செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை வந்து. ஆனால் எவ்வளவு நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அந்த பயணத்துக்கு செலவிடப்படுகின்ற அதே அளவு ஒவ்வொரு தரம் செலவிடுகின்ற பணத்தை வந்து ஒரு நன்கொடையாக அது திரட்டி அந்த நிதியை பயன்படுத்தி ஒரு நாட்டை, அதாவது நீங்கள் நான் சொல்வது வந்து ஒரு நாட்டுக்கு நாங்கள் வந்து கைவிட்டு கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் வறுமையிலே பின்னங்கி நிலையில் இருக்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள், எங்களுடைய பலம் என்ன? உலகமெல்லாம் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், சிறந்த தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் போய் இந்த நாடுகளை அணுகி, நீங்கள் எமக்கு இந்த விடயத்தில் உதவி செய்யுங்கள், நாங்கள் அதற்கான பிரதி உபகாரமாக உங்கள் நாட்டிலே உங்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறோம் என்று இலவசமாக போய் அந்த சேவையை செய்ய முன்வந்தால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நாடு கூட கிடைக்காதா? ஐசிசி ரோம் ஸ்டாட்யூட்டில் கையொப்பமுள்ள ஒரு நாடு கூட
எங்களுக்கு உதவி செய்ய வராதா? அல்லது வந்து ஒரு சில நாடுகளை நாங்கள் திரட்டி இந்த நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் நடத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு சார்ட்டர் மாதிரி ஒன்றை உருவாக்க முடியாதா? உண்மை அல்லது வந்து எப்படி வந்து கேம்பியா கேம்பியாவை தங்கள் கைக்குள் வளைத்து மியான்மாருக்கு எதிராக ஒரு வழக்கை அந்த ரோஹிங்கியா மக்கள் செய்தார்களோ அதுபோன்று நாங்கள் செய்ய முடியாதா? உண்மையிலேயே வந்து நாங்கள் போகின்ற பாதையெல்லாம் இங்கே பிரச்சனை இருக்கின்றது. இன்றைக்கு தமிழின் அழைப்பு நடந்து 16 வருஷம் ஆயிட்டுது. ஆனால் 16 வருஷமாகிற நிலையிலையும் கூட நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரே பாதையில் ஒரு ஒரு எங்களுக்கு தெரியுது இந்த பாதையில் வந்து எதுவுமே இப்போதைக்கு சாத்தியப்பட போகுது. அதாவது இது நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்கள் ஐநா பேரவையில் போய் கதைக்க வேணும், அதெல்லாம் செய்யத்தான் வேணும். ஆனால் எங்களுடைய வளங்களை முற்றுமுழுதாக அந்த இடத்துல மட்டும் நாங்கள் குவிச்சு வச்சிருக்காமல் மற்ற பாதைகளையும் கொண்டு வந்தோம் என்று சொன்னால்தான் அதன் மூலமாகத்தான் உண்மையிலேயே எங்களோட மக்களுக்கான நீதியை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தமிழின் அழிப்புக்கான நீதியை வந்து நாங்கள் சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி எல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளையும் சரி தாயத்தில் உள்ள கட்சிகளை சேர்ந்தவர்களையும் சரி இவர்களெல்லாம் தெரியாதா? அல்லது உண்மையிலே ஏன் இதையெல்லாம் பேர் எடுக்கவில்லை, என்ன பிரச்சனை என்று நீங்கள் கேட்கலாம். அதான் நான் உங்களை சொல்லிட்டேன். வந்து 2015ஆம் ஆண்டே நான் கோவி சுகந்தன் மற்றும் இன்னும் சில செயற்பாளர்கள் இணைந்து ஒரு அரசியல் ஆய்வரங்கை நடத்தி அதிலே வந்து இதை பற்றி கதைத்தோம். இது பற்றி ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் கதைக்கவில்லை, இது பற்றி சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு வந்து கதைத்தோம். அரசியல்வாதிகள் என்போன்று சர்வதேச அரசியலில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதுபோல இந்த சர்வதேச குற்றங்கள் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டிருக்கின்றோம். அவர்களை கொண்டு கதைத்திருக்கின்றோம். யாஸ்மின் சூக்கா போன்றவர்கள் கூட அவர்களை கொண்டு கூட சில சந்திப்புகள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் நான் அவதானித்த அளவிலே சொல்கிறேன். ஒரு தரப்பு என்ன செய்கின்றது என்று சொன்னால் இந்த வேலை திட்டங்கள் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டும் அவர்கள் அதை சாத்தியப்படுத்தக்கூடாது என்பதற்காக அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு தரப்பு என்ன செய்கின்றது என்று சொன்னால் சில நாடுகளுடைய நலன்களுக்கு தலையாட்டும் பொம்மைகள் போன்றும் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு நடுவில் இன்னொரு தரப்பு இருக்குது. வந்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும், நாங்கள் இதாக செய்ய வேணும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு போகிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதூரமான ஆழமான ஒரு பார்வை, ஆழமான அனுபவங்கள், அது பற்றிய அந்த புரிதல் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் என்ற ஒரு பார்வை மட்டும்தான் அவர்கள் இருக்கு. அதாவது உலகமங்களை ஏமாற்றுகிறது என்ற ஒரு பார்வை தான் அவர்களுக்கு இருக்கே தவிர எங்களுடைய புத்திஜீவிகள், எங்களுடைய முன்னுக்கு நின்று கொண்டு செயற்படுகின்றவர்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தரப்பு என்ன செய்கின்றது, சில நாடுகளின் தலையாட்டி பொம்மைகள் போன்று நடக்கின்றார்கள். இன்னொரு தரப்பு என்ன செய்கின்றது என்று சொன்னால் வந்து இந்த விடயத்தை இதை செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டும் என்ன செய்கின்றார்கள் என்றால் இதை திட்டமிட்டு இதை செயற்படுத்தாமல் இருக்கின்றார்கள். இதனால்தான் இன்றைக்கு 16 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்கலாம், உங்களை எனக்கு இது தெரிந்திருந்தால் ஏன் இதை நீங்கள் சொல்லவில்லை என்றால் நான் தான் சொல்லிவிட்டேன். 2015ஆம் ஆண்டே இது பற்றிய நாங்கள் சந்திப்புகளை நடத்தினோம், இது பற்றிய விளக்கங்களை கொடுத்தோம், இது தொடர்பாக எழுதியும் இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு செய்கின்றனர். இன்று நாங்கள் வந்து இதை பற்றி இந்த அமைப்புகள் பற்றிய ஒரு தெளிவான பார்வையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் போகின்ற பாதை, எங்களது பாதை வந்து சரியான பாதையில் நாங்கள் செல்லவில்லை. சரியான பாதையில் நாங்கள் போவோம் என்று சொன்னால் நிறைய எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உலக நாடுகளை வந்து நாங்கள் எங்களை கைக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதான் சொன்னேன், வந்து ஒரு இந்த ஐசிசியில் அங்கம் வைக்கின்ற 125 நாட்டில் ஒரு நாடு கூட வறுமை கோட்டின் கீழ் இல்லையா, அந்த நாட்டை வளைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கக்கூடிய வளமங்கள்கிட்ட இல்லையா, அவர்களை அணுகி அவர்களை போன்ற இன்னும் சில நாடுகளை அணுகி சில நகர்வுகளை நாங்கள் செய்ய முடியாதா என்று கேட்டால் நாங்கள் நிச்சயம் செய்யலாம். ஆனால் இந்த அமைப்புகளும் சரி இந்த கட்சிகளும் சரி அதனை சரியான வழியிலே நகர்த்தாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்று நான் மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்றேன். இதனை எப்படி நகர்த்த வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போது. எனவே இது பற்றி நீங்கள் எந்தெந்த அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்பை அணுகி பேசுங்கள், அவர்களுக்கு அழுத்தம் கொடுங்கள். அப்படி நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய
மக்களுக்கு இழைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்புக்கான நீதியை நிச்சயமாக நாங்கள் சரியான பாதையிலே நகர்த்த முடியும். சரி உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு உசாவரோடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.